ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு ராஜா சார் அவர்களை பற்றி பதிவு பண்ண வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 1943 ஜூன் 2ஆம் தேதி ராமசாமி சின்னத்தாயி தம்பதியருக்கு மகனாக பிறந்திருக்காரு. ஞானதேசிகன் என்கிற பெயரில் பண்ணையபுரத்தில் தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு உடன் பிறந்தவர்கள் பாவலர் வரதராஜன், டேனியல் பாஸ்கர், அமர் சிங் இவருடைய உடன் பிறந்தவர்களாக அறியப்படுகிறார்கள். இவருடைய பள்ளி படிப்பு முழுவதும் எப்படி அவங்க அப்பா பெயர் வச்சார் அப்படின்னா, ஞானதேசிகன் அப்படிங்கிற பெயர்ல இருந்து கூப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லி ராசையா அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். அதற்கு பிறகு இவர் பள்ளி படிப்பு முழுவதும் முடித்து 14வது வயதில் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இங்க வராரு. வந்து நிறைய இசை கச்சேரிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் அவர் யார்கிட்ட கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டாரு. அடுத்து தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட வந்து மெல்லிசை, அதாவது சினிமா இசை கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் தான் முதல் முறையாக இவருக்கு ராஜா என்ற பெயர் வச்சிருக்கார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாரும் என்ன பேர் சொல்லி உன்னை கூப்பிடுவாங்கன்னா ராசையான்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ராசையா வேணா ராஜான்னு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜான்னு வச்சிருக்கார். இறுதியாக இவருக்கு இளையராஜா என்ற பெயரை வைத்தவர் பஞ்சு அருணாசலம் அவர்கள். அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலியமாக இவரை அறிமுகம் செய்தவர். அதற்கு பிறகு இவருக்கு ஏறுமுகம் தான் அப்படின்னே சொல்லணும். இவருடைய டைரக்டர்ஸ் எல்லாரும் இவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிற பதிவோட தான் வந்திருக்கேன். பாரதி ராஜா அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கார், என்ன அவர்கிட்ட இவர் சொல்லியிருக்கார் ராஜா அவர்கள்னா, இதற்கு முன்னால் வந்த திரைப்படங்கள் வேறு, நான் வந்து டைரக்டர் சொன்னபடி தான் கேட்டேன். இப்போ இந்த படத்தை ஏன் இஷ்டத்துக்கு தான் மியூசிக் பண்ணுவேன், அதுக்கு ஓகேனா இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு உடனடியாக பாரதி ராஜா சம்மதித்து விட்டார். அப்போது அவர் எடுத்த முடிவு, என் இஷ்டத்துக்கு மியூசிக் அடிக்கிறாப்புல தான் நான் எல்லா படத்துக்கும் ஓகே பண்ணுறேன், இல்லைன்னா அந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு அந்த திரைப்படத்தில் மிக அழகாக மயிலுக்கும் சப்பானிக்கும் ஒரு இசையை அமைத்திருப்பார். அதே மாதிரி மயிலுக்கும் டாக்டருக்கும் ஒரு இசை அமைத்திருப்பார். படத்துக்கு வெளியே நீங்கள் நின்னாவே தெரிஞ்சுக்கலாம், இந்த மியூசிக் வந்தா கண்டிப்பா இது மயிலும் ஜப்பானி தான் சந்திச்சுக்கிறாங்க, மயிலும் டாக்டரும் தான் இந்த மியூசிக்கு சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து மாற்றங்களை தெரிந்து கொள்ளலாம். 16 வயதுக்கு முன்னாடி அதற்கு பின்னாடி என்னுடைய இசை எந்த அளவுக்கு வாசிக்கப்பட்டது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்களை பதிவு பண்ணிருக்கார். அதற்கு அடுத்த யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கியராஜ் அவர்கள். பாக்கியராஜ் அவர்களோட திரைப்படங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே இவர் தான் இசையமைச்சிருப்பாரு. அதுல மிக முக்கியமான திரைப்படம் விடியும் வரை காத்திரு. அந்த திரைப்படத்தில் இவர் இசையமைத்தது, அதாவது கணவனே மனைவியை கொள்வதற்கு தயாராக கொண்டிருப்பான் சொத்துக்காக. அவனுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத அவருடைய மியூசிக்லேயே மிக அழகாக புரிய வைத்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்திற்கு பிறகு தூரல் நின்று போச்சு என்ற திரைப்படத்தில் பாக்கியராஜ் சுலக்ஷாவின் காதலை மிக அழகாக இசை மழையில் நனைய விட்டிருப்பார் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பாக்கியராஜுக்கு மிக உதவியாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாலச்சந்தர் அவர்கள். சிந்து பைரவி, மனதில் உறுதி வேண்டும், இப்படிப்பட்ட திரைப்படங்கள் இசையமைத்தவர். சிந்து பைரவிக்கு முதலே சொல்லிட்டார் பாலச்சந்தர் சார், கூப்பிட்டு முதன்முறையா 2 பேரும் இணைகிறாங்க சிந்து பைரவில. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ரொம்ப பெஸ்டா எல்லாமே எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்க முதல் கதை சொல்லுங்க, பெஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் அவார்டே வின் பண்ணிட்டாங்க அந்த பாட்டுக்கு. பாடறியன் படிப்பெரிய என்ற சித்ராவோட பாடல் மிக அழகாக எல்லோராலும் ரசிக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது சிந்து பைரவி. அதே மாதிரி மனதில் உறுதி வேண்டும், அந்த பாடல்கள் அனைத்தும் எல்லோராலும் ரசிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் தூக்கி இருப்பார். அந்த அளவுக்கு இசை எல்லோராலும் ரசிக்கப்பட்டது அப்படின்னு அறியப்படுகிறது. அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய கடலோர கவிதைகள், முதல் மரியாதை, இந்த திரைப்படங்கள். அந்த திரைப்படங்கள்ல வந்து கடலோர கவிதைகள் வயலின் இசை மிக அழகாக நம்மை தாளாட்டி கொண்டே இருக்கும். அதே மாதிரி முதல் மரியாதையில புல்லாங்குழல் இசை நம்மை தள்ளி கொண்டே போய்கொண்டிருக்கும். அப்படியே நம்ம அப்படியே எங்கேயோ கிறங்கிடுவோம். அந்த அளவுக்கு முதல் மரியாதை அந்த பிஜிஎம் ரொம்ப அழகாக எல்லோராலும் ரசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மெல்லாம் அறியப்பட்ட நடிகரும் இயக்குனருமான மனோபாலா அவர்கள். நான் முதல் திரைப்படம் வந்து ஆகாய கங்கை அப்படிங்கிற திரைப்படத்தை தான் நான் இயக்குனேன். அந்த திரைப்படத்தில் மிக அழகாக இசையை அமைத்திருப்பார். அதற்கு அடுத்து பிள்ளை நிலா. பிள்ளை நிலாவை ஏன் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிள்ளை நிலா வந்து பாடல்கள் அனைத்தும் வெற்றி பெற்றதோடு மட்டுமல்லாமல் அந்த பாடலின் பிஜிஎம், அதாவது பிஜிஎம் தனியா ரெக்கார்ட் பண்ணி அதற்கு தனியாக விற்பனை செய்து பெரிய சாதனையே படைத்தது அந்த கேசட் நிறுவனம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணிருக்கார். எல்லா திரைப்படமும் நான் அவரோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையோடு சொல்கிறார் மனோபாலா அவர்கள். அடுத்தது மகேந்திராவும் பாலு மகேந்திராவும் மகேந்திரன் அவர்களும். பாலு மகேந்திரா அவர்கள் என்ன அவரை பத்தி பதிவு பண்றாருன்னா, நானும் அவரும் ஒரே முதல் படத்துல இருந்து தான் ஆரம்பிச்சோம். நான் வந்து 3வது படத்துக்கு மூடு பணிக்காக அவரை போய் பார்க்க போறேன். முதல் 2 படத்துக்கே எனக்கு இஷ்டம் கிடையாது வேற மியூசிக் டைரக்டர்ஸை வச்சு பண்றதுக்கு. ஆனால்
தயாரிப்பாளர்களோட கட்டாயத்தினால அவங்க 2 பேரையும் வச்சு செஞ்சேன். இந்த படம் சுயமா ஏன் முடிவுப்படி இளையராஜாவோட இசையில பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் 3வது படத்துக்கு போகும்போது மூடு பணி வந்து இளையராஜாவுக்கு 100வது படமா போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் எவ்வளவு உயரத்துக்கு போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவருடைய என் இனிய பொன்னிலாவே என்ற பாடலை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா மௌனமாக படத்தை எடுக்கக்கூடியவர்கள் வரிசையில் இவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். எங்களுடைய படத்தோட மௌனத்தை சிதைக்காமல் இசையை அழகாக கொண்டு போய் சேர்ப்பவர் இளையராஜா மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளையராஜா என்னுடைய நண்பன், இசைக்கு ராஜா மட்டும்தான் என்னுடைய நண்பன், என்னுடைய காதலன், என்னுடைய அன்பன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு. அடுத்து மகேந்திரன் அவர்கள் முள்ளும் மலரும் படத்தில் ஃபாஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளவு அழகாக என்னுடைய படத்தின் மௌனம் கெடாமல் என்னுடைய கதாபாத்திரங்களின் வேகம் குறையாமல் மிக அழகாக இசையை அமைத்து கொண்டு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம உதிரிப்பூக்கள் திரைப்படத்துல அஸ்வினியும் அந்த குழந்தைகளுக்குமான இசை எல்லோராலும் அப்படியே மனசை கல்லஞ்சக்காரர்களையும் கலங்க வச்சிடும். அந்த அளவுக்கு அந்த இசையை மிக அழகாக வாசித்து கொடுத்திருப்பார் இளையராஜா அவர்கள். பிஜிஎம் அப்படியே நம்ம உயிரை இழுத்துடும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இளையராஜா என்னுடைய காதலன் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணிருக்கார். மகேந்திரன் அவர்கள் நெஞ்சுருகி சொல்றார். அந்த அளவுக்கு ராஜாவை நேசிக்கிறார்கள் டைரக்டர்கள். அதாவது முதல்ல மகேந்திரன் அவர்களும் பாலு மகேந்திரன் அவர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல போய் கதையை எப்பயுமே மகேந்திரன் அவர்களும் பாலு மகேந்திரன் அவர்களும் ராஜா சார்ட்ட போய் கதையை சொல்லிடுவாங்களாம். கதையை சொன்னாதான் அதுக்கு தகுந்த மாதிரியான இசையை எங்களுக்கு கொடுப்பாரு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாலு மகேந்திராவும் சரி மகேந்திரன் அவர்களும் இளையராஜாவை தவிர வேற யாருமே இசையமைக்க வாய்ப்பே தரல அப்படிங்கறதுதான் இதுல நிதர்சனமான உண்மை. அடுத்து என்ன படம்னா அலைகள் ஓய்வதில்லை. அந்த அலை ஓசையை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் காதல் ஓவியம் பாடும் காவியம் அவருடைய குரல் மிக அழகாக ஜென்சியோடு இணைந்து பாடக்கூடிய அந்த காதல் பாடல் எல்லோராலும் ரசிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அதற்கு அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே காதல் ஓவியம். அதில் அந்த மிருதங்கம் சலங்கை ஒலி இத்தனையும் மிக அழகாக கொண்டு போயிருப்பார். எஸ்பிபி அவர்கள் அதில் பாடல்கள் பாடவே மிக பயந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனாலும் அதற்கு அடுத்தடுத்த பாடல்களை மிக சிறப்பாக பாட வைத்து அந்த பாடலை மிக அழகாக மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தவர் ராஜா சார் அவர்கள். அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன, இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியராஜன் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சைதாப்பேட்டையில நான் தான் ராஜா ரசிகர் மன்றத்தோட தலைவர். நான் என்னோட படத்துக்கு ஆண்பாவ படத்துக்கு அவர் எனக்கு இசையமைப்பார் அப்படிங்கிறது என்னால் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. ஆனாலும் அவர் அது ஒரு காமெடி படத்தை ஒரு காதல் திரைப்படமாகவே மாற்றிருப்பாரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு. அவருடைய திரைப்படங்களில் பெஸ்ட் பிஜிஎம்ல என்னோட திரைப்படமும் ஒண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி பாண்டியராஜன் அவர்கள் பதிவு பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதில் பாண்டியனும் சீதாவும் வரக்கூடிய பெண் பார்க்கும் படலத்தில் காதலை மிக அள்ளி தூவி இருப்பார். அதற்கு அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100வது நாள், கோபுரங்கள் சாய்வதில், இந்த மாதிரியான திரைப்படங்கள். கோபுரங்கள் சாய்வதில் சுகாசினி அருக்காணி கதாபாத்திரம் மிக அழகாக முதல்ல கேலி இசையை அடிச்சு எல்லாரும் கிண்டல் அடிக்கக்கூடிய அளவுக்கு, அதற்கு பிறகு எல்லோரும் உச்சி கொட்டக்கூடிய அளவுக்கு சோக இசையை வெளிப்படுத்தியிருப்பார். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் ரசிக்கப்பட்டதற்கு காரணம் யார் அப்படின்னா ராஜா சார் அவர்கள். அந்த அளவுக்கு இசையை வாசித்திருப்பார் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் டிக் 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 படத்தில் திகில் இசையை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் 100வது நாள் ரொம்ப த்ரில்லிங்கான இசையை கொடுத்து எல்லோரையும் பயப்படுத்தியிருப்பார் அப்படின்னே சொல்லி அறியப்படுகிறது. இப்படி இவரை பற்றி பேசக்கூடிய ரசிகர்கள், டைரக்டர்களே இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வசந்த் சார் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமே விட்ட போய் கேலடி கண்மணியில் போய் புக் பண்ணியிருக்கிறாரு. போய் புக் பண்ணிட்டு நாம் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருப்போம், அவர் இசையமைக்கும் போது நாம் என்ன செஞ்சிட்டு இருப்போம் அப்படின்னா ஆணு வாயை திறந்துட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டிதான். அந்த அளவுக்கு அவருடைய இசை நம்ம ஒவ்வொன்றும் அவரை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து பார்த்தோம்னா நம்ம எதுவுமே கற்றுக்க வேண்டாம், அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு மிக அழகாக அருமையாக இசையை நமக்கு கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் மூச்சு விடாம பாடக்கூடிய பாட்டு இதுல முதல் முறையா வைக்கலாம்னா சரணத்துல வச்சுக்கலாம், பல்லவியில வேணாம் அப்படின்னு சொல்லி மண்ணில் இந்த காதல் என்று எஸ்பிபியை பாட வச்சாரு. அந்த அளவுக்கு அவர் டைரக்டர்களின் ராஜாவாகவே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அவரை திட்டுறாங்க, தலைகணம் பிடித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு இறைவன் கொடுத்த வரம், ஒரு வரம் கிடையாது, இறைவனே கொடுத்த இறைவன் அப்படின்னே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இசையை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. நாமெல்லாம் ஞான சூனியங்கள். அது மட்டும் இல்லாமல் கண் தெரியாதவர்களே நம்மளை பதிவு பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குருடங்கிட்ட கொண்டு போய் யானையை நிறுத்தினாங்களாம். யானையை நிறுத்தணும் 4-5 குருடர்கள் அதை தொட்டு பார்த்துருக்காங்க. ஒரு குருடர் காலை தொட்டு பார்த்துட்டு தூண் மாதிரி இருக்கும் போல் இருக்கு யானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் காதை தொட்டு பார்த்துட்டு விசிறி மாதிரி இருக்க மாட்டேங்குது யானை அப்படின்னாங்களாம். இன்னொருத்தர் தும்பிக்கையை தொட்டு பார்த்து அந்த
அந்த யானை வந்து குச்சி மாதிரி இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம கண் தெரியாத குருடர்கள் தான் அந்த குருடர்களுக்கும் இசையை புரிய வைத்தவர் ராஜா சார். அது மட்டும் இல்லாம பட்டி தொட்டி எங்கும் எல்லோருக்கும் புரியக்கூடிய இசையை கொடுத்தவர் ராஜா சார் தான். அதே மாதிரி அபூர்வ சகோதரர்கள் இசை எல்லோராலும் மறக்க முடியாது. அந்த ரிங் டோனை இன்னைக்கும் வச்சிருப்பாங்க. அந்த இது மியூசிக்கு நாயகன்லையும் அவருடைய இசை எல்லோராலும் ரசிக்கப்பட்டது. அடுத்து மௌனராகம். இப்படி அவருடைய இசையை நாம உயரம் சொல்லிக்கிட்டே போகலாம். சத்ரியன், ரமணா, தார தப்பட்ட, இன்னைக்கு சைக்கோ வரைக்கும் ஒவ்வொரு பாட்டையும் கேட்டீங்கன்னா ஸ்ரீராம் வரைக்கும் வச்சு பாட வச்சிருக்காரு. அவரை மாதிரி ஒரு இசையமைப்பாளர் இனிமே பிறக்க போறதும் இல்லை, இதற்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கு அப்புறமும் கிடையாது. ராஜா தான். நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.